ஹலோ நண்பர்களே, சொந்தங்களே, உறவுகளே எல்லாருக்கும் வணக்கத்தை போட்டு விட்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நீங்கள் தம்ப்நெயில் டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், நம்ம இன்றைக்கி சிறப்பாக பேட்மிண்டன் தான் ஆட போகிறோம். யார் கூட ப்ரோ ஆட போகிறீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தான் ஆட போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. 5 பேர் கூட நம்ம இன்றைக்கி போயிட்டு ஜாலியாக பேட்மிண்டன் ஆட போகிறோம். ஆமாம், அது எங்கே இருக்குது, அந்த பேட்மிண்டன் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தயவுசெய்து தொட்டு பார்த்துருங்க. உங்களுக்கும் எப்போயாச்சும் அப்படியே மண்ட்டு அப்படியே குழப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் போயிட்டு அப்படியே பேட்மிண்டன் ஆடுங்க, வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு பேட்மிண்டன் ஒரு ப்ரோ பிளேயர். ஸோ அப்படியே ஆடிட்டு உங்களுக்கு ஒரு விளாக் எடுத்து போடலாமேன்னு விளாக் எடுத்து போடுறேன். இந்த விளாக்கு நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போகல, நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு ஃபோன் வந்து டெடிகேட் பண்ணியிருந்தார். அவரோட பேர் வந்து நவீன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஃபோன் டெடிகேட் பண்ணதுக்கு. ஸோ நம்ம வீடியோ வளவலன்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரலாம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம பேட்மிண்டன் தான் வந்திருக்கோம். எதுக்குன்னா பேட்மிண்டனால் தான் வந்திருக்கோம். எதுக்குன்னா நம்ம எக்ஸசைஸாக இருக்கும், வர குண்டாகிட்டே போகிறோம்ல, அதான் எக்ஸசைஸாக இருக்கும். நம்ம வந்திருக்கோம் எங்கன்னா, இந்த லொக்கேஷன் எங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வீடியோ ஃபுல்லாக வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோட்டை வந்து இது ஒரு வீடு மாதிரி இருக்குது. இந்த வீடுக்குள்ளே தான் இந்த கோட் இருக்குது. அதான் அமைதியாக பேசுகிறேன், ஏன்னா எக்கோலாம் கேட்குது. இனி உங்களுக்கு கோட்டை சுற்றி காமிக்கிறேன். இதுதான் நம்மளோட கோட்டை. இருங்க கைஸ், இப்படி திரும்புங்க. நம்மளோட ஃப்ரெண்டு வந்தா ஹாய் சொல்லுவா. என்னடா மூஞ்சி இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அண்ட் சம் பசங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. பார்த்தீங்களா, இன்னொரு ஃப்ரெண்டு காமிக்கிறேன். ஓடுறது காமிடா. நம்ம இப்போ விளையாடுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டியாக காமிக்கிறேன். நான் இங்கே பாருங்க, அவ்வளோ ஹைட்ல இருந்தால் ஸ்மாஷ் அடிக்கும். உங்களுக்கு தலைவலினா தூக்கி பாருங்கள். ஓகேவா? இப்போ சொல்லிடுறேன் டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இவன் குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. நாட்டுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கைஸ் இப்போ தான் நம்ம பிரேக் வந்திருக்கோம். நம்ம பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க நம்ம ரொம்ப ஆடி ஆடி வேர்வையில் இருக்கான், பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஆனால் இந்த இப்போ நாங்கள் வந்த கோட் ரொம்ப புது கோட்டு. அதான் பாருங்களேன் எவ்வளோ க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நம்மளோட கோட்டு. செம்மையாக இருக்குது கோட். ரியலாகவே சொல்லணும்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஆடிட்டோம். இப்போ தான் பிவி சிந்து வேறு வந்தாங்க. அவங்க கூட ரொம்ப ஆடிட்டு சரி பிவி சிந்து கூட வேறு மேட்ச் போட்டிருந்தோம். சரி ஓகே ஓகே விட்டுட்டு அப்படியே நம்ம மேட்ச் கண்டினியூ பண்ணலாம். இனிமேல் இப்போ மேட்ச் இப்போ போகிற மேட்ச் வந்து ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆடுறது 11 out of 11 ஆடுறோம். ஸோ ப்ரோ ப்ரோ என் டீம் பிளேயர் தான் இவர். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் யார் ஜெயிச்சாங்க சொல்லு ப்ரோ? அவங்க ஜெயிச்சாங்க. செகண்ட் மேட்ச்சில் யார் ஜெயித்தோம்? நம்ம தான் ஜெயித்தோம். தேர்ட் மேட்ச்சில் இவர் ஜெயிச்சார். ஆமாம் வேறு லெவலாக பண்ணிட்டோம். இப்போ பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1:30 to 2:30 கோச் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 2:30 வரைக்கும் நம்ம இங்கே உட்காந்துட்டு அப்படியே விளாட்டு ஹாயாக விளாட்டு. ஏன்னா டியூஸ்டே வேறு எக்ஸாம் இருக்குது நம்மளுக்கு. 11th நம்மளுக்கு பப்ளிக் இல்லை, பட் ஆனுவல் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு படிக்க நம்ம டியூஸ்டே எக்ஸாம் இருக்கனால நம்ம நாளைக்கு போகணும்னு நினச்சோம் சண்டே. பட் சரி சாட்டர்டே போயிடலாம் எப்படியோ போகிறோம். இருங்க உங்களுக்கு நம்மளோட இந்த பேக் வியூலாம் காட்டுறேன். நம்மளோட கோட் வியூலாம் காட்டுறேன். இருங்க நம்ம வந்து கோட் இப்படி என்ட்ரு ஆகணும். இப்படி என்ட்ரு ஆன உடனே இதான் நம்மளோட கோட்டு. செம்மையாக இருந்தா பெரிய கோட்டு பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்மாஷ் கீச் அடிக்கிறாங்க. என்னோடய மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படியோ. சரி ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம தான் பெரிய யூடியூபர்னு சீன் போடணும்ல, அதான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே நம்ம ஆடிட்டு ஆடும் போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப இதுவாகிட்டாரு நம்ம ஃப்ரெண்டு ஆடி. சரி விடுங்க நம்ம போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ரைஸ் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம ஃப்ரூட் மிக்சர் குடிக்க போகிறோம். இதான் நம்மளோட கடை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அங்கே போயிட்டு நம்ம எங்கே நம்ம அங்கே பேட்மிண்டன் ஆட்டு வந்து இதோ நம்ம ஃப்ரூட் மிக்சர் இங்கே குடிச்சிட்டு இருக்கோம். கடை லொக்கேஷன் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ரைஸ் செம்ம டேஸ்டாக இருக்கு கைஸ். அவ்வளோதான். இந்த பாதாம் மில்க்கு மற்ற ஃப்ரூட் மிக்சர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். காஸ்ட் வந்து 20 rupees ஒரு ஃப்ரூட் மிக்சர். செம்ம டேஸ்டியாக இருக்குது. எப்பயாச்சும் ஒரு வாட்டி குடிக்கலாம் கைஸ். அவ்வளோதான். பேட்மிண்டன் நம்ம சூப்பராக விளையாட்டி இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறோம்னா வீட்டுக்கு தான் போகிறோம். அவ்வளோதான் லைக்ஸ் சூப்பர்னு சொல்லு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம எப்படி ஸ்மாஷில் அப்படியே ஆகாயத்தில் பறந்து அடிப்போம். ஸோ யாரும் பயந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாராச்சும் பயந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா என்னோடய ஸ்மாஷை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அடுத்து இதே மாதிரி எப்படி ப்ரோ பேட்மிண்டன் விளையாடுறதுன்னு தெரியாத பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் இல்லை வேறு எப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோமோ அதுக்கு திரும்பி 70 rupees ரெடி பண்ணி வைக்கணும். 70 rupees ரெடி பண்ணுறக்குள்ள போதும் ஆகிடுது. அதான் நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் காசு ஏதாச்சும் அமுச்சு விட்டிங்கன்னா கமெண்ட்டில் நானும் போட்டு விடுறேன். நீங்கள் எங்கே அமுச்சே விட மாட்டீங்க. சரி ஓகே அடுத்து நம்ம 70 rupees ரெடி பண்ணி அடுத்து வேறு லெவலாக ப்ளே பண்ணும்போது எப்படி விளையாடுறது கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா. அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். அத்துடன் உங்களை நினைக்கிறேன். உங்களை பசங்க நன்றி வணக்கம். அடுத்து வேறு லெவலான வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டே டியூன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஓகேவா.